பிரம்மனோட கர்வத்தை அழிக்க சிவன் பிரம்மனோட 5வது தலையை வெட்டிட்டாரு. அதனால சிவனுக்கு பிரம்ம ஹத்தி தோஷம் பிடிச்சிரும். பிரம்மனோட கபாலமானது சிவனுடைய கையிலே ஒட்டிக்கும். யார் யாசகம் கொடுக்குறப்ப அந்த பாத்திரம் நிறையுதோ அப்பதான் அந்த கபாலம் சிவன் கையை விட்டு போகும்னு விதி. சிவன் காசியை நோக்கி போனார். இங்கே பார்வதி தேவி அன்னபூரணியா வந்து அன்னமிடுறாங்க. அதனால அந்த கபாலம் நிறைஞ்சி சிவனுக்கு வந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிடுச்சின்னு ஒரு புராண கதை இருக்கு. அன்னபூரணி சிவனுக்கு அன்னமிட்ட தினமும் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான். அதனால தான் இந்த நாளில் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்கிறாங்க. சிவன் மட்டும் இல்லாமல் சந்திரதேவனுக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கினதும் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு தான். தக்ஷனோட மகள்களான 27 நட்சத்திரத்தையும் சந்திரதேவர் ஒரே நாளில் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஆனால் அதில் ரோகிணி கிட்ட மட்டும்தான் அவர் அதிக காதலோடு இருந்திருக்காரு. இதனால் மற்ற பெண்கள் எல்லாம் போய் அவங்க அப்பாவான தக்ஷன் கிட்ட சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்த அன்னைக்கு தன்னுடைய 27 மகள்கள்கிட்டையும் ஒரே மாதிரி நடத்துவேனும் எல்லாரையும் சமமாக பார்த்துப்பேன்னு தான் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஆனால் அந்த வார்த்தையை சந்திரதேவன் மீறினதால் கோவப்பட்ட தக்ஷன் சந்திரனுக்கு சாபம் கொடுத்தாரு. அதனால் ரொம்ப வருத்தப்பட்டு சந்திரதேவன் கெஞ்சவே திங்களூர் போய் சிவனை பூஜித்தால் சாப விமோச்சனம் கிடைக்கும்னு தக்ஷன் சொன்னார். உடனே சந்திரதேவன் திங்களூர் போய் சிவனை நோக்கி தவம் செஞ்சிருக்காரு. அவருடைய ஒளி நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருந்திருக்கு. இன்னும் 3 கலைகள் மட்டும் மிச்சம் இருக்கும்போது சந்திரதேவனை பார்த்த சிவன் மனம் இறங்கி இந்த பிறை நிலவை தன்னோட தலையில வச்சிட்டாரு. கொடுத்த வாக்க மீறின அவருக்கு 16 கலைகளும் கிடைச்சாலும் சிவன் அருளால் தன்னுடைய முழு ஆற்றலையும் பெற்ற நாள் தான் இந்த ஐப்பசி மாதம் பௌர்ணமி. இந்த ஒரு நாளில் மட்டும்தான் சந்திரன் தன்னுடைய எல்லா சக்திகளோடையும் பொலிவோடையும் இருப்பாராம். நவகிரகத்தில் சந்திரனுக்கு உடையது அரிசி. இந்த நாளில் அன்னாபிஷேகம் செஞ்சால் சந்திரனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.